Taste the Daily. நான்காண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். தொடர் கொலைகள், ஜாதிய மோதல்கள் என தமிழகத்தில் 4 ஆண்டு கால ஸ்டாலினுடைய மாடல் ஆட்சியில் சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் 4 ஆண்டு கால ஸ்டாலின் மாடல் ஆட்சி சவக்குழியே சாட்சி என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் வந்த செய்திகளுடைய பட்டியலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். திருப்பத்தூர் கூத்தாண்டங்குப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், வண்டலூர் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், அதே போன்று கரூர் மாவட்டம் குளித்தலை கோயில் திருவிழாவில் மது போதையில் ஆட்டத்தை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை, புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு ஜாதி தரப்பினரிடையே மோதலில் வீடுகளுக்கு தீ வைப்பு, பேருந்து கண்ணாடி உடைப்பு, 5 பேருக்கு அருவாள் வெட்டு, மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதி என தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். நாளையோடு திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி ஒரு நாளைக்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளினுடைய செய்திகளே சாட்சி என தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளும் கலவரங்களும் சமூக அவலங்களும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என்றும், ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழித்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு திரு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தி டைரக்டர் என்னும் ஆங்கில படத்தின் ஹீரோவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்றும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய ஆட்சி காலத்தில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என்றும் சட்டப்பேரவையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக கருதவே இல்லை என்று தோன்றுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே குற்றவாளிகள் கைது என்று சொல்கிறீர்களே, அதையாவது செய்து சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். எனது அருமை தமிழ்நாட்டு மக்களே, இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை. இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். 2026 பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்ல போகும் உங்களுடைய தீர்ப்பின் மூலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்கிற வாக்குறுதியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அளிக்கிறேன் என்கிற உறுதிமொழியை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தொடர்ந்து கொலைகளும் ஜாதிய மோதல்களும் ஸ்டாலினுடைய திமுக மாடல் ஆட்சியில் சவக்குழியை நோக்கி சட்டம் ஒழுங்கில் சாட்சி என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பின் மூலமாக வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.